ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீட்டிலே வந்து ஐஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குல்ஃபி ஐஸ். நான் இப்போ வந்து பாதாம் பால் பொடி வந்து இருக்குது, அதை எடுத்து வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தகுந்தாப்பில் ஒரு கொஞ்சமாக சீனி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 1/2 லிட்டர் பாலை வந்து நல்லா காய்ச்சியாச்சு. இப்போ இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கிறீங்க, ஏன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் கட்டிப்படும். இப்போ இது நல்லா வந்து கரைச்சிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து நான் அதோட மறந்த வாக்கில் தப்பாக சொல்லிட்டேன். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து பாலில் அப்படியே போட வேணாம், தண்ணியில் கரைச்சி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம், இல்லாட்டி கட்டி போட்டுரும். அதை நல்லா கிண்டிக்கலாம், நல்லா கெட்டியாயிரும். அதோட 6 ஸ்பூன் பாதாம் பொடி எடுத்து வச்சுருக்கேன். நட்ஸ் நிறையா இருக்குது, அதுவும் போட்டுக்கலாம். பாதாம் பொடி வந்து இப்போ நான் ஒரு 6 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதிலே சர்க்கரை இருக்கும், நீங்கள் சர்க்கரை பார்த்து கொஞ்சமாக போட்டுக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும். அரை லிட்ரு பால் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி ஊற்றாமல் கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியில் கரைச்சி ஊற்றி, அதுக்கப்புறம் ஒரு 6 ஸ்பூன் பாதாம் பொடி போட்டு கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஆறின வரைக்கு ஐஸ் மோல்டை ஊற்றி ஃப்ரீசரில் வச்சு எடுத்தால் சுவையான பாதாம் குல்ஃபி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை வந்து நான் வந்து உங்களுக்கு ஊற்றி ஃப்ரீசரில் வச்சு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.